ரஜினிகாந்தை வச்சு நெல்சன் திலீப்குமார் இயக்கிய படம் ஜெயிலர். சன் பிக்சர்ஸ் தயாரித்திருந்த அந்த படத்தில் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருந்தாங்க. மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வெளியான அந்த படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆனது. விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் பெரும் வரவேற்பு பெற்ற அந்த படம் உலகம் முழுவதும் 700 கோடி ரூபாய் வரை வசூல் செஞ்சது. சூழல் இப்படி இருக்க அந்த படத்தோட 2வது பாகம் இப்போது உருவாயிட்டிருக்கு. மேலும் சூப்பர் ஸ்டார் என்ற நாற்காலியில் பல வருடங்களாக அமர்ந்திருப்பவர் ரஜினிகாந்த். ஆனால் கடந்த சில வருடங்களாக அவரது படங்கள் தோல்வியடைந்தன. அதாவது அவர் நடித்த அண்ணாத்த, தர்பார் உள்ளிட்ட படங்கள் தோல்வி படங்களாக அமைஞ்சது. தோல்வியை மட்டும் சந்திக்காமல் அந்த படங்கள் பெரும் ட்ரோல்களை சந்தித்தன. அதே சமயம் விஜயின் படங்கள் தொடர்ந்து 100 கோடி ரூபாய் கிளப்பில் சேர்ந்தது. இதன் காரணமாக கோலிவுட்டின் அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் தான் என்று அவரது ரசிகர்கள் பேச ஆரம்பித்தாங்க. இப்படிப்பட்ட சூழலில் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ஜெயிலர் படத்தில் கமிட் ஆனார் ரஜினிகாந்த். அது அவரது ரசிகர்களுக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியை தான் கொடுத்தது. ஏனெனில் ஜெயிலருக்கு முன்பு நெல்சன் இயக்கியிருந்த பீஸ்ட் படம் படுதோல்வியை சந்தித்தது. எனவே ஜெயிலர் படத்தில் ரஜினிகாந்தை எப்படி காட்டப் போகிறார்கள் என்று அவரது ரசிகர்கள் கவலை அடைஞ்சாங்க. படம் மெகா ஹிட் ஆகி கூட வேண்டாம், ட்ரோலுக்கு உள்ளாகாமல் இருந்தால் கூட போதும் என்று ரஜினி ரசிகர்கள் ஓப்பனாகவே பேச ஆரம்பித்தாங்க. நிலைமை இப்படி இருக்க ஜெயிலர் திரைப்படம் வெளியானது. ரசிகர்களின் எதிர்பார்ப்பு படம் அத்தனை ஏரியாக்களும் பூர்த்தி செஞ்சது. ஸ்க்ரீன் பிளே, ரஜினியின் நடிப்பு, ஆக்ஷன் என பல விஷயங்களில் நெல்சன் படத்தை பார்த்து செதுக்கியிருப்பதாக சூப்பர் ஸ்டாரின் ரசிகர்கள் சொன்னாங்க. அதேபோல் பேன் இந்தியன் அளவில் ஸ்டார்களை இறக்கி அவர்களுக்கு ஏற்றவாறு மாஸ் சீன்களை வச்சிருந்தார். இதன் காரணமாக படம் மெகா ஹிட் ஆனது. விமர்சன ரீதியாக மட்டுமின்றி வணிக ரீதியாகவும் படம் சக்கை போட்டது. உலகம் முழுவதும் அந்த படம் 700 கோடி ரூபாய் வரை வசூலித்ததா அதிகாரபூர்வமாக சொல்லப்பட்டது. மேலும் கமல்ஹாசன் நடித்த விக்ரம் படத்தோட வசூலை ஜெயிலர் முறியடித்தது. இந்த வசூல் சாதனையை பார்த்த ரஜினி ரசிகர்கள் தமிழ் சினிமாவில் ஒரே சூப்பர் ஸ்டார் தான், அது அவர் மட்டும்தான் என்பதை நிரூபிச்சிருக்காரு என்று சொல்லி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க. ஜெயிலர் படத்தை தொடர்ந்து ஜெயிலர் படத்தோட 2ஆம் பாகம் உருவாகிட்டு வருது. மேலும் படத்தோட ஷூட்டிங் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் மும்மரமாக நடந்து வருது. இதில் ரஜினியோட பாலகிருஷ்ணா உள்ளிட்டோரும் நடிக்கிறாங்க. படத்தோட முதல் பாகம் எப்படி மெகா பிளாக் பஸ்டர் ஆனதோ அதே போன்ற ரிசல்ட்டை தான் இந்த படத்திலும் பெற்றுவிட வேண்டும் என்ற முனைப்போடு நெல்சன் பணியாற்றுவதா படக்குழுவுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் சொல்கிறாங்க. மேலும் இந்நிலையில் அந்த படம் குறித்து புதிய தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. அதன்படி தொடர்ந்து ஹீரோவாக நடித்து வரும் சந்தானமும் இந்த படத்தில் முக்கியமான ரோல் ஏற்றிருப்பதாக சொல்லப்படுது. ஏற்கனவே STR 49 படத்தில் காமெடியன் ரோலை ஏற்றிருக்காரு. அதே போல் ஜெயிலர் 2விலும் நடிக்க அவர் முடிவெடுத்திருப்பதாகவும், பெரிய ஹீரோக்கள் படத்தில் மட்டும் காமெடி ரோலை ஏற்கலாம் என்று முடிவெடுத்திருக்காராம். இதனால் கண்டிப்பாக ஜெயிலர் 2 படமும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும் என்று சொல்லப்படுது. உங்கள் கருத்து என்ன? மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.